என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? எல்லாருக்குமே வணக்கங்க. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம பிளான் பண்றோம். ஆனா நம்ம வீட்டுல சமையல் அறையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். என்ன அப்படின்னா நம்ம அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய எண்ணெய். இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி எண்ணெய்கள் யூஸ் பண்ணலாங்கிறதா இந்த வீடியோல முழுமையா நம்ம சொல்ல போறோம். அதுல 4 எண்ணெய்கள் பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது நம்மளுடைய ஆரோக்கியத்துல. நம்பர் 1 நல்லெண்ணெய். பேரே நல்ல எண்ணெய். ஆமாங்க. என்ன அப்படின்னா இந்த நல்லெண்ணெய் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ இவங்களுடைய இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்பர் 2 இதுல மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதால இன்சுலின் சுரப்பை தடுக்கக்கூடிய பொருளுக்கு எதிர்த்து பாத்தீங்கன்னா போராடுது. அதனால நீரிழிவு நோயாளிகள் இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். நம்பர் 3 என்ன அப்படின்னா இதுல ஜிங்க் அதிகமா இருக்கிறதால நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான கால்சியத்தை பாத்தீங்கன்னா தக்க வைக்கிறதுல இது மேஜர் பார்ட் பாத்தீங்கன்னா வகிக்குது. அது மட்டும் இல்லாம சருமத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. வாரத்துல ஒரு முறை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா உடம்பு சூடு குறைகிறது. அதுக்கப்புறம் கண் கருவளையங்கள் பாத்தீங்கன்னா சரியாகிறது. உதடுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப கருமையா இருக்கா, நீங்க பாத்தீங்கன்னா மேக்கப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க போறதுக்கு பதிலாக நைட் படுக்கும் போது நல்லெண்ணெயை உதட்டில் தடவிட்டு படுத்தோம் அப்படின்னா உதடுகள் ரோஜா இதழ்கள் போல செக்கச்செவியல்னு பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் பாத்தீங்கன்னா அற்புதமான குணங்கள் இந்த நல்லெண்ணெய்க்கு இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயில நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இந்த எண்ணெய்க்கு இருக்கு. நெக்ஸ்ட் உடம்புல நோய் எதிர்ப்பு திறனை பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். செரிமானத்துக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ரொம்ப பசி எடுக்கிற தன்மையை பாத்தீங்கன்னா குறைக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கு. ரொம்ப குறிப்பா சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய சரும அழகை பாதுகாக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் முக்கிய பங்கு வகிக்குது. வறட்சியான சருமத்துக்குலாம் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு பாத்தீங்கன்னா இன்றியமையாதது. காரணம் இன்னைய வரைக்கும் கேரளாவில் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ரைஸ் பிராண்ட் ஆயில், அதாவது அரிசி தவிட்டு எண்ணெய். இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா விட்டமின் இ இதுல அதிகமா இருக்கிறதால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடல் கொழுப்பை கட்டுப்பாட்டுல வைக்கிறதால ஆசிய நாடுகள்ல இது ரொம்பவே பிரபல்யம். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் மற்றும் உலக சுகாதார மையம் இதை ரொம்பவே பரிந்துரைக்கிறாங்க. இந்த எண்ணெயை சமையல்ல யூஸ் பண்றதால இன்சுலின் எதிர்ப்பு தன்மை மேம்படுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே நல்லது. விட்டமின் இ இதில் அதிகமா இருக்கிறதால இது சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் தன்மை இதுக்கு ரொம்பவே அதிகம். கடைசியா பார்க்க போறது என்ன அப்படின்னா கடலை எண்ணெய். இதுல இருக்கிற மோனோசாச்சுரேட்டட் பாலிசாச்சுரேட்டட் கொழுப்புகள் நம்மளுடைய இதய ஆரோக்கியத்துக்கும் இதய நோய்கள் வராமலும் பாதுகாக்குது. ஹை கொலஸ்ட்ரால் வராம இது தடுக்குது. இந்த கடலை எண்ணெயை நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதால நம்மளுடைய கண்புரை நோய் அதாவது கேட்ராக்ட் அதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம். நரம்புகளுக்கு பாத்தீங்கன்னா வலுவை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இது போன்ற தகவல்கள் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய்கள்ல நம்ம கேட்கறதால எல்லாத்தையும் அதிகப்படியா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. உங்களுடைய சுகாதார உடல் ஆலோசகர் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனலா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைப்படுங்கிறத கேட்டுக்கோங்க. இந்த மாதிரியான தகவல்கள் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன யூஸ் பண்றீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.